Hi students, இப்போ என்ன பார்க்க போறோம்? இயல் 4 பயிற்சி 4.5ல மூன்றாம் கணக்கு பார்க்கணும். என்ன கொடுத்திருக்காங்க? AB = 6 cm. AB = 6 cm. கோணம் B = 110 டிகிரி. Bல 110 டிகிரி கோணம். AC = 9 cm. அளவுள்ள முக்கோணம் ABCயை வரைந்து அதன் நடுக்கோட்டு மையத்தை குறிக்க. அப்போ முதல்ல உதவி படம் போட்டுருவோம். AB 6 cm, கோணம் B = 110 டிகிரி, ஏசிங்கிறது 9 சென்டிமீட்டருக்கு போட்டு ஒரு முக்கோணம் ஏபிசியை வரைஞ்சிடறோம். இதுக்கு நடுக்கோட்டு மையம் வரையப்போம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? ஸ்கேலை வச்சு AB = 6 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி அளவை குறித்து ஏபிங்கிற லைன் வரைஞ்சிருவோம். அடுத்து பாகியமானிய Bயில் வச்சு 110 டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் குறித்து லைனை நீட்டி விட்டுருவோம். திரும்ப ஏயில் காம்பஸை வச்சு ஏசி 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆர்க் அடிக்கிறோம். இந்த வரைஞ்சிருந்த கோணம் வரைஞ்சிருந்த அந்த லைனும் இந்த ஆர்க்கும் சந்திக்கிற புள்ளி சின்னு மார்க் பண்ணிடணும். ஸோ ஏபிசியை ஜாயின் பண்ணோம்னா ஏபிசிங்கிற முக்கோணம் கிடைச்சிடும். எழுதவா? படி 1, ஏபி = 6 சென்டிமீட்டர், கோணம் B = 110 டிகிரி, ஏசி = 9 சென்டிமீட்டர் அளவுகள் உள்ள முக்கோணம் ஏபிசியை வரைய வேண்டும். அடுத்து என்ன செய்யணும்? ஏதாவது ரெண்டு பக்கங்களுக்கு மையக்குத்துக்கோடு வரைகிறேன். அப்போ எதுக்கு வரைஞ்சிருக்கேன்? நான் ஏசிக்கும் மையக்குத்துக்கோடு ஏபிக்கும் வரைஞ்சிருக்கேன். ஸோ படி 2, ஏபி ஏசியின் மையக்குத்துக்கோடுகள் வரைய வேண்டும். அந்த ஏபிக்கு வரைகிற மையக்குத்துக்கோடு ஏபியை எந்த இடத்துல சந்திக்குது? எம்மில் சந்திக்குது. ஏபியின் மையக்குத்துக்கோடு ஏபியை எம்மில் சந்திக்கிறது. அதே போல ஏசியின் மையக்குத்துக்கோடு ஏசியை எண்ணில் சந்திக்கிறது. அடுத்து என்ன ஜாயின் பண்ணணும்? நடுக்கோடு வரைய. அப்போ எம்ஐயும் சிஐயும் ஜாயின் பண்ணோம்னா எம்சி ஒரு நடுக்கோடு, அதே போல் பிஐயும் என்ஐயும் ஜாயின் பண்ணோம்னா பிஎன் ஒரு நடுக்கோடு. ஸோ சிஎம் பிஎன் என்பவை நடுக்கோடுகள். அந்த ரெண்டு நடுக்கோடு சந்திக்கிற புள்ளி ஜி. ஜி என்பது நடுக்கோட்டு மையம். ஓகேவா? எல்லா முக்கோணத்துக்குமே அது செங்கோணமா இருந்தாலும் சரி, குறுங்கோணமா இருந்தாலும் சரி, விரிகோணமா இருந்தாலும் சரி, அந்த நடுக்கோட்டு மையம் எல்லாத்துக்குமே அந்த முக்கோணத்தின் உள்ளே தான் அமையும். அது ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும்.